காத்துட்டு இருக்கா? ஏசிபி பிரத்யுமனுக்கு கொடுத்த மரியாதையை இவங்க உங்களுக்கும் கொடுக்குறாங்கல்ல? சார் என்ன மரியாதை, அப்புறம் எப்படிப்பட்ட மரியாதை? நான் பிரத்யுமன் சீட்ல உட்காரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எரியிற நெருப்புல உட்கார மாதிரி இருக்கு. அப்படியாப்பட்ட நெருப்பு மாதிரி இருக்கு. அதை கேட்காதீங்க. இந்த பிரத்யுமன் இவங்களுக்கு என்னதான் கொடுத்துட்டு போனாரோ தெரியல. ராத்திரி பகல்னு அவர் பேரையே ஜபிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? கூரை தலையில விழுந்ததுக்கு அப்புறம் பண்ணுவீங்களா? பண்ண வேண்டியது இப்ப பண்ணுங்க. சார், இந்த டீமோட பலமே அபிஜித் அப்புறம் தயாவோட ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள விரிசல் வந்துடுச்சுன்னா அப்புறம் இந்த டீம் முழுக்க அப்படியே செதறி போயிடும். யாரும் இவங்கள கேட்க மாட்டாங்க. என்ன தெரிஞ்சிடுச்சா? ஓகே, அங்கிருந்து அவங்கள போக விட்டுறாதீங்க. நாங்கள் உடனே கிளம்பி வரோம். அட, இங்க தானே இருந்தாங்க, எங்க போயிட்டாங்க? டாக்டர் சார், ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மால்விக்க எந்த ஒரு சூழ்நிலையும் ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிக்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை மேம் வர சொன்னாங்க. நான் வரேன். அட, ஏசிபி பிரதீமன் இங்க என்ன பண்றாரு? சிஐடி வேலையை விட்டுட்டு இங்க வேலை பார்க்கறாரு. சிஐடி வேலையை விட வேண்டியதா ஆச்சு. ஏன்? பேசிக்கிறாங்கம்மா, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு பதிலா விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாராம். பூர்வி, நோ, என்னாச்சு? ஏன்னா இவ்வளோ ரத்தம் போகுது? ரெடி, சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போ. சீக்கிரம் கூட்டிட்டு போ. மால்விகா, என்ன வேலை பண்ணிட்டே நீ? ஒரு சிஐடி ஆபீசரை கத்தியால குத்தி இருக்க, அவங்கள தாக்கி இருக்க. அதுக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா? ஐம் சாரி சார், நான் மேம கொலை பண்ணணும்னு நினைக்கல. என்ன நானே கொன்னுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏன்? ரோகன் மேல எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் அவர்கிட்ட கேட்க நினைச்சேன். விஷயம் என்னன்னு அதான் அவர்கிட்ட கேட்கறதுக்காக நான் அவர் பக்கத்துல போனேன். ஆனா எங்க சண்டை நிலைமை ரோஹன் என்ன கொலை பண்ற அளவுக்கு போயிடுச்சு சார். நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக அவரை தாக்கினேன். அப்படி நான் அவரை கொல்லலைன்னா ரோஹன் என்ன கொண்டு இருப்பாரு. இப்ப நீ என் கூட கண்டிப்பா பீரோக்கு வந்தாகணும். மேம், நீங்க என்ன வர சொன்னீங்களா? அப்படின்னா நீங்க தான் பிரத்யுமனா, ஜதினோட அங்கிள்? சாரி ஜதின், ஆனா உனக்கு தான் தெரியும்ல, லீவ் வேணும்னா 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு. இப்படி நீ போயிட்டீன்னா எல்லா வேலையும் அப்படி நின்று போயிடும். இல்ல மேடம், உங்க வேலை எல்லாம் நிக்காது. எனக்கு பதிலா என்னோட அங்கிள் வந்து வேலையை பார்த்துட்டாரு மேம். அவரு ரொம்ப நல்லவர் மேம். ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருப்பார் மேம். அவரு சிஐடில முதல்ல ஏசிபியா இருந்தார். உங்ககிட்ட சொல்றது நல்லா இல்ல. இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாரும் அவங்க ரொம்ப பற்றுதலோட நேர்மையா வேலை பார்க்குறவங்க. மேடம், நானும் ரொம்ப பற்றுதலோடையும் ரொம்ப நேர்மையாகவும் வேலை பார்ப்பேன். அப்புறம் இந்த வேலை உங்க சிஐடி வேலையை விட ரொம்ப வித்தியாசமானது. ஆனா உங்களுக்கு இது சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நம்புறேன். அது என்னன்னா, இது ஒன்றும் வித்தியாசமா இல்லை. சிஐடி வேலையை விட அங்க குற்றவாளிகளுக்கு கைவிலங்கு போடுவோம், இங்க கல்யாண ஜோடிகளுக்கு கைவிலங்கு போடுறோம். இந்த பிரியா இன்னும் கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரியுது என்னுடைய மூக்கு கட்டாக போகுதுன்னு. நான் சித்ரோலி சார் கிட்ட சொல்லியிருந்தேன், நான் சிஐடியில் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன், ஒவ்வொரு கேஸையும் இப்படின்றதுல சால்வ் பண்ணிடுவேன்னு. இங்க முதல் கேஸ்லயே எல்லாமே போச்சு. உங்களால ஒரு காரணம் சொல்ல முடியுமா பிரியா ஏன் கிடைக்கலன்னு? சார், அது சிஐடி கையிலேருந்து ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. நாங்க அவங்கள பிடிச்சிருவோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. அட, கவலைப்படாதீங்கன்னா ஒண்ணு, இந்த சித்ரோலி சாரால இங்க நான் வசமா மாட்டிக்கிட்டேன். ஆனா நீங்க ஏன் என்னுடைய ஸ்டைல்ல வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க? இந்த பிரத்யுமன் ஸ்டைல் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, தூக்கி வீசுங்க. சார்,
டிடெக்ஷன்னா என்னங்கிறது எங்களுக்கு பிரத்யுமன் சார் தான் கற்றுக் கொடுத்தாரு. அவர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அப்படிதானே சார் வேலை செய்ய முடியும். அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்க போறது கிடையாது. ஏசிபி நான், ஆனா சாவி கொடுக்கறது பிரத்யுமனா? சார் ப்ளீஸ், நீங்கள் இங்கே நேர்மை மேலே சந்தேகப்படக்கூடாது. அது என்னன்னா ஏசிபி சார் கூட நாங்களும் போயிடணும்னு நினச்சோம், ஆனால் அவர் தான் தடுத்துட்டாரு. போகணும்னு நினச்சிங்க, ஆனால் போகலை. ஏசிபி சார் போயிட்டாருன்னு வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துங்க. இங்கே அவருக்கு செலவு வச்சிடாதீங்க. இந்த டீமே ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அதனால தான் நான் ஒரு வேலை செய்ய வேண்டியதாகிடுச்சு. 2 யங் ஆஃபீஸர்ஸை நான் சிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்ன 2 புது ஆஃபீஸர்ஸா? புது ஏசிபி, புது சக்தி. ஒரு நிமிஷம், புது ஆஃபீஸர்ஸ் உள்ள வாங்க. நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க சித்ரலி சார். அட்லீஸ்ட் இவங்க 2 பேராவது நான் சொல்றத கேட்பாங்கல்ல. இப்போ இந்த கேஸ் ரொம்ப சீக்கிரமா முன்னேறி போகும். உங்களுக்கும் கேட்டுச்சுல்ல? சார் நீங்க என்ன சார் பண்ணிருக்கிறீங்க? இவனுங்களை எங்கேருந்து சார் பிடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க? இதுல ஒருத்த பார்க்கறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கான். அதான் ஒரு ஃப்ரெடி ஏற்கனவே இங்க இருக்கானே. ஏய், முதல்ல இவங்க செய்கிற வேலையை மட்டும் பாரு. நீங்க என் மூளைய வேணும்னா சந்தேகப்படலாம். ஆனா நானும் போலீஸா 25 வருஷம் இருந்திருக்கேன். என்னால பார்த்ததுன்னு சொல்ல முடியும். அபிஜித்தும் தயாவும் இவங்க 2 பேரையும் மென்னு துப்பிடுவானுங்க. திக் விஜய் சார், மால்விகாவை கூட்டு வந்துட்டோம் சார். ஓ, நீதான் அந்த பொண்ணு மால்விகாவா? முதல்ல உன்னோட புருஷனை நீ கொன்று இருக்க, அப்புறம் எங்கள் லேடி ஆஃபீஸரை தாக்கி இருக்க. சார் அது தெரியாம நடந்துருச்சு. இந்த ரோஹன் அப்புறம் பில்லு கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை தடவை மீட் பண்ணியிருக்கீங்க? அது ஒரு 5-6 வாட்டி. முன்னாடி அந்த ஆளு ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர்கிட்ட இருந்த நல்ல குணங்கள் மட்டும் தான் தெரிஞ்சது. அந்த குணங்களை தான் நான் என் புருஷன் கிட்ட எதிர்பார்த்தேன். அதை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். நீ ரோஹனை எங்கே மீட் பண்ண? வீட்லயே இல்லை வேற எங்கேயாவதா? சார் நாங்க ஒரு பிளாக் ஃபீல்ங்கிற ஒரு காஃபி ஷாப்ல தான் அடிக்கடி சந்திச்சோம். அவன் அந்த இடத்துக்கு தனியா வருவானா, கூட யாராவது வருவாங்களா? 2-3 தடவை அவரோட ஃப்ரெண்டு அமர் வந்திருந்தாரு. அமர் சார், இந்த அமர் பேரு அடிக்கடி வருது. என்னுடைய சிஐடி புத்தி என்ன சொல்லுதுன்னா இந்த அமர் வில்லன். சார் எங்களுக்கு தெரியும் அமர் தான் பில்லுக்கு பணம் கொடுத்துருப்பான்னு. பில்லுல இருந்து ரோஹனா மாறி இந்த பொண்ணை ஏமாத்த சொல்லியிருக்கான். மால்விகா, ஒரு விஷயம் சொல்லு. நீ இந்த ரோஹனை எப்படி மீட் பண்ண? நிஹாரிக்கான ஒரு பொண்ணு இருக்கா. அவ எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கா. அவ தான் இந்த சம்பந்தம் கொண்டு வந்தா. சரி, அவங்க எங்க இருக்காங்க? சரி, எங்க வீட்ல இருந்து அடுத்த தெருவுல தான் சார் இருக்கா. இந்த நிஹாரிக்காவை கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த அமரை தோண்டி எடுத்துட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா தேடி பாருங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. அமரை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? சார், அவர் ரொம்பலாம் இங்கே இருக்க மாட்டார். எப்போவாவது தான் இங்கே வருவார். சார் அந்த ஆள் ரொம்ப சிடுமூஞ்சி சார். எங்க கிட்ட பேசக்கூட மாட்டார். அப்படியா? அப்புறம் அமரை நீங்க எப்போ கடைசியா பார்த்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி அவரை பார்த்தோம் சார். அதுக்கப்புறம் நாங்க பார்க்கல சார். இந்த ஃபோட்டோவில் இருக்க லேடி எப்பயாவது அவர் கூட பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். சரியா பார்த்து சொல்லுங்க. ஆமாம் சார், இவங்கள நான் இங்கே பார்த்துருக்கேன். இதே வீட்டில் தான் சார். எப்போ பார்த்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி இங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் டாக்ஸி பிடிச்சி கிளம்பிட்டாங்க. டாக்ஸி நம்பர் ஞாபகம் இருக்கா? நான் நம்பரை பார்க்கல சார். அந்த டாக்ஸி மேலே ஏதோ எழுதி இருந்துச்சு. என்ன? பிஸி கேப். பிஸி கேப்னு எழுதி இருந்துச்சு. அதான் இந்த ப்ரைவேட் டாக்ஸிலாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்கல்ல சார். பிஸி கேப். 100% உட்பல் சார். உங்களோட கனவு நிச்சயம் நிறைவேறும். அடே, என் மேல நீங்க நம்பிக்கை வச்சு பாருங்க. எங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எங்களுக்கு நல்ல பையனை தான் காட்டுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அது எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நீங்க ஒரு நல்ல பையனை கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. அம்மா, நீங்க ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நிஹாரிகா மேடம் எங்க பொண்ணுக்கு பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு சொன்னது? மால்விகா தான் சொன்னா. மால்விகா? யாரு மால்விகா?
என்ன பண்றீங்க? நான் செஞ்சது சரிதான், இல்லைன்னா நீங்களும் இவ வலையில மாட்டியிருப்பீங்க. மால்விகாவுக்கு என்ன நடந்ததுன்னு இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா நீங்க? என்னாச்சு? நாங்கள் சிஐடிஸ், உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறோம். சிஐடிஸா? ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமாம், நீங்கள் கிளம்புங்க, எங்கள் வேலையை செய்ய விடுங்க. ஏதாவது ஞாபகம் வந்ததா, இல்ல மறுபடியும் ஞாபகப்படுத்தட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். ரோஹன், அப்புறம் அவங்க குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு எதுவும் தெரியாத போது மால்விகாக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அந்த ரோஹன் கூட கமிஷனுக்காக சார். யார் கொடுப்பாங்க? சார், மேரேஜ் பீரோக்காரங்க கொடுப்பாங்க சார். நான் கல்யாணத்துக்கு தகுதியான பொண்ணுங்க அப்புறம் பையனை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அப்புறம் அவங்களோட கமிஷன் 20% எனக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ரோஹனை எங்கே பார்த்தீங்க? என்னோட கசின் தான் ரோஹனை காட்டி விட்டது. கசின் பேரு முத்து சார், முத்து. முத்து. இந்த பிரத்யுமன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்பை வச்சு அவரை தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. நான் தான் அவனை கட்டாயப்படுத்தினேன் ராஜினாமா பண்ண சொல்லி. உங்களை புகழ்ந்து தள்ளணும் சார். டீல விழுந்த ஈய எப்படி தூக்கி வீசுறமோ அதே மாதிரி அவரை தூக்கி வீசிட்டீங்க. என்னால் எப்பவும் இதை பொறுத்துக்கவே முடியாது. ஒரு சிஐடி ஆஃபீஸர் முதுக காட்டிட்டு ஓடுறதா? சரியான கோழை. ஆனா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சித்ரோலி சார், பிரத்யுமன் கோலை கிடையாது. ஏய், எனக்கு தெரியும் சார். அட, உனக்கு என்ன ஆச்சு? பிரதியுமனை தூக்கிட்டு உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன். நீ என்னன்னா அவனோட புகழ் பாடிட்டு இருக்க. பிரதியுமன் உன்னை கவுத்துட்டானா என்ன? சார், கெண்டேவோட தோல் என் தோல், அவரு என்ன எப்படி கவுக்கிறது? இப்போ பிரதியுமனை விட்டு தள்ளு. பிரதியுமன் விட்டுட்டு போனானே, அவங்கள பத்தி மட்டும் யோசி. யாரு? இந்த அபிஜித், தயா, மத்தவங்க எல்லாரும். இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் பிரதியுமனோட பக்தர்கள். இது இப்போதான் புகைய ஆரம்பிச்சிருக்கு. எப்போ வேணாலும் தீப்பிழம்பா மாறி வெடிக்கும். அப்போ இந்த சிஐடிஸ் 2 பேரையும் தூக்கிடலாம்ல? தூக்க முடியாது. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டா எப்படி சிஐடி நடக்கும்? நான் தான் இருக்கேன்ல சார், நான் ஒரு ஆளா சிஐடியை சமாளிக்க முடியும். உன்னை நான் எப்படி ஏசிபி ஆக்குனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சார், நானும் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. தெரியும் தெரியும். நீ இது வரைக்கும் ஜஸ்ட் 2 கேஸ் தான் சால்வ் பண்ணியிருக்க, கரெக்டா? சார், உங்களை தவிர இங்க யாருக்கும் தெரியாது சார். தெரியும் தெரியும். என்ன தெரிஞ்சது? சார், சிஐடி விட்டு போனதுக்கு அப்புறம் ஏசிபி பிரஜ்மனோட நடவடிக்கையே மாறிடுச்சு. காலையில் 8 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போயிடுறாரு. கையில் அவர் ஒரு ஜோல்னா போய் வச்சிருக்காரு. சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு. நீ அந்த வீட்டு பக்கத்துலேயே தானே இருக்க? ஆமாம் சார், ராத்திரி பகல் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அப்புறம் அந்த அபிஜித்தும் தயாவும் அவரை பார்க்க அங்கே வராங்களா? இல்லை சார். சார், அவரோட புது வாழ்க்கையில் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் சார், ஏசிபி சார். அட என்ன சும்மா ஏசிபின்னு. இப்போ அவன் ஏசிபிலாம் இல்லை, ஜஸ்ட் பிரத்யுமன் அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாளில் பிரத்யுமனில் இருக்கிற ப்ரோவும் போயிடும். அப்புறம் டியூமன் மட்டும்தான் இருக்கும். டியூமன். இது நல்லா இருக்கு. இந்த நடுவில் இருக்கிற 12 மணி நேரம் அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது தெரியாது சார். தினமும் 13ஆம் நம்பர் பஸ் ஏறி போறார் சார். பஸ்லையா? எஸ் சார். பிரத்யுமன் பஸ்லையா? வாழ்நாள் முழுக்க கார்லேயே பிரயாணம் பண்ண ஒரு ஆள் இன்னைக்கு பஸ்ஸில் உட்காந்து போகிறாரா? பிரத்யுமன் பஸ்ஸில்? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆள் வெளியே போனதுக்கப்புறமும் அமைதியாக இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார். அட, இங்கே நின்று என் முகத்தை ஏன் பார்த்துட்ருக்கீங்க? நாளைக்கு காலையில் அந்த ஆள் பஸ்ஸில் உட்காரும்போது உடனே போய் பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. எங்கே போகிறாருன்னு பாருங்க, என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. சரி, சொல்லுங்க. நேற்று காலையில் மல்லாட்டில் இவங்கள பிக்கப் பண்ணீங்களா? ஆமாம் சார். இந்தால அவங்க கூட இருந்தாரா? இல்லை சார், இந்த ஆள்லாம் இல்லை. மேடம் தனியாக தான் இருந்தாங்க. சரி, இவங்களை நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணீங்க? பாந்திராவில் ஒரு காஃபி ஷாப் சார். பாந்திரா காஃபி ஷாப்லையா? அவ்வளோ காலையில் மல்லாட்லேருந்து அந்த காஃபி ஷாப்புக்கு எதுக்கு போகணும்?
காஃபி ஷாப்போட பேர் என்ன? சார் அது பிளாக் ஃபீல்னு ஏதோ ஒன்று. சார் நாங்கள் பிளாக் ஃபீலுங்கிற ஒரு காஃபி ஷாப் அடிக்கடி சார். வச்சுப்போம் சார். பிளாக் ஃபீல் அந்த காஃபி ஷாப் தான். மால்விகா தினமும் ரோஹனை அங்கே தான் மீட் பண்ணாங்களா? சரி, வேறு ஏதாவது வித்தியாசமாக நடந்துச்சா? காஃபி ஷாப்புக்கு வெளியே அவங்கள விட்டதுக்கப்புறம் இல்லை வர வழியில் டாக்ஸிக்குள்ளே? சார் 6:15 அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க என்கிட்ட பென்னும் பேப்பரும் கேட்டாங்க. நான் என்னோட ரைட்டிங் பேடை அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அந்த பேடு உங்ககிட்ட இருக்கா? எஸ் சார். எடுத்துகிட்டு வா. சரிங்க சார். சார், காலங்காத்தால் 6 மணிக்கு காஃபி ஷாப்பை பிரியா மேடம்காக யார் ஓப்பன் பண்ணுவாங்க? அப்படின்னு அந்த காஃபி ஷாப்பில் காஃபி மட்டும் இல்லை, வேற என்னமோ இருக்கு. ஹலோ. எஸ் சார், நாங்கள் டார்கெட்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டார்கெட் இப்போ ரோட்டில் நிற்கிறாரு சார். ஆமாம் சார், ஆமாம் சார். திரும்ப பஸ் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார் சார். சார், ஐ வில் ரீச் அகெயின் சார். பை சார். நீ போ. சார், ஏசிபி பிரத்யுமன் சார் தயா அபிஜித் சார் இங்கே தான் மீட் பண்ணுவார் போல. நான் கேமரா ஆன் பண்ணவா சார்? இரு. ஏசிபி பிரிட்ஜ்மன் சாருக்கு நம்ம மேலே சந்தேகம் வர மாதிரி எதுவும் பண்ணிடாத. எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்க. நான் ஏசிபி சித்திரம் நம்மளை ஒன்று இல்லைன்னு பண்ணுறேன். சார், ஏசிபி பிரத்யுமன் மேரேஜ் பியூரோலையா? ஒருவேளை 2வது கல்யாணம் பண்ண போகிறாரா என்ன? ஆட இல்லைப்பா. அநேகமாக பிரதிமன் சார் சிஐடி விட்டதுக்கு அப்புறமா மேரேஜ் பியூரோவில் வேலை பார்க்குறாரு போல இருக்கு. சிஐடிக்கு அப்புறம் மேரேஜ் பியூரோவா? சார், அவருக்கு வேறு வேலை கிடைக்கலையா என்ன? ஏசிபி பிரதிமன் எந்த காரணமும் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். நான் டிசிபி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மங்கள் ஷாதி மேரேஜ் பியூரோ. உன்னோட பிளான் என்னதான் பிரத்யுமன்? நீ என்னதான் பண்ண போற? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா சார்? ஆ உங்களுக்கு இங்க வேலை பார்க்கறது பிடிச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதுவும் இல்லாம சும்மா உட்காரத விட இப்படி வேலை செய்யலாம்ல. ஆனாலும் சார், உங்களை பத்தி நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். சிஐடியில நீங்க பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க, குண்டடிப்பட்டிருக்கீங்க, ரவுடிங்க கூட எல்லாம் மோதி இருக்கீங்க. அவ்வளவு ஏன் பாம்பு பிளாஸ்ட் கூட நீங்க பார்த்திருக்கீங்க. அட, அதெல்லாம் பழைய விஷயம் மாயா. ஆனாலும் சார், சிஐடியில இவ்வளவு துணிச்சலான வேலை செஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு கிளர்க்கா வேலை பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இல்ல? இல்லையே, நான் சிஐடியில இருந்தபோது சமுதாயத்துல நடக்கிற கெட்டதை அழிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இங்க வந்து நல்ல ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ண முயற்சி பண்றேன். என்ன மாயா, ஒரு விஷயம்தான் புரிய மாட்டேங்குது. அது என்ன சார்? இங்க இருக்கிற எல்லா ஃபைலையும் நான் பார்த்தேன். இதுல எத்தனை பசங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. அப்புறம் பொண்ணுங்க லோயர் மிடில் கிளாஸ் பொண்ணுங்க, ஏழை பொண்ணுங்க. ஏன் அப்படி? நிறைய பேரு அவங்க குடும்பத்துக்கு ஈக்குவலான குடும்பத்தோட தானே சம்பந்தம் பேசுவாங்க. ஆனா சார், ஒரு ஏழை வீட்டு பொண்ணு பணக்காரங்க வீட்டுக்கு போறது நல்ல விஷயம் தானே சார்? அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்ல, இல்லையா சார்? கிமாயா, இங்க கொஞ்சம் வா. இது வந்துரு சார். யார் முன்னாடி என்ன பேசணுன்றத கொஞ்சம் யோசிச்சு பேசு. சாரி மேடம், மிஸ்டர் பிரத்யுமன் கிட்ட ரொம்பலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரை என்னோட கேபினுக்கு வர சொல்ல. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமாம், எனக்கு தெரியும் இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப புதுசுன்னு. உங்களோட மனசுல நிறைய கேள்விகள் எழும்பும். ஆமாங்க, அது என்னன்னா வந்து எந்த வேலையும் ஒழுங்கா செய்யணுன்ற பழக்கம் எனக்கு. நல்ல பழக்கம்தான்.
ஆனா இதை நீங்க ஜோடியை சேர்க்கறதுல பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி குற்றவாளிகளை விசாரிக்கிற மாதிரி நீங்க பொண்ணு மாப்பிளைய விசாரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் நம்மளோட இந்த மேரேஜ் பீரோக்கு பூட்டு போட வேண்டியது வந்தாலும் வரும். ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். நான் ஜஸ்ட் வந்து குடும்பத்தோட பொருளாதார சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன், அவ்வளவுதான். நீங்க போலாம். ஓகே மேடம். கிமாயா, ஆஃபீஸில் பழைய ஃபைல் எதெல்லாம் இருந்ததோ அதை உடனே எரிச்சிடு. அப்புறம் கம்ப்யூட்டர்லேயும் பழைய டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. ஆஃபீஸில் நிறைய குப்பை வந்துருச்சு. அட சித்ரோலி சார். சித்ரோலி சார், நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? ஆ? பிரத்யுமன், நீ வந்து இங்க அப்படியே ஒன்றிட்டியே. ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா சார், உண்மையை சொல்லணும்னா இந்த வேலைக்கு தான் நான் லாக்கின்னு தோணுது. இத்தனை வருஷம் நான் சிஐடியில் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் சரிதான். நீ எப்படி இங்க வந்த? சார் அது என்னன்னா, வேலை வெட்டி இல்லாதவனுக்கு ஏதாவது வேலை இருந்தா நல்லது தானே சார். ஆனா நான் என்னமோ லக்கி. நீங்க என்ன சிஐடி விட்டு வெளியே அனுப்புனதும் எனக்கு இங்க வேலை கிடைச்சிடுச்சு. நீ சிஐடியை விட்டு வந்தது உன்னால தான். ஜாஸ்மினும் இறந்திருக்க மாட்டான், நீயும் வேலையை விட்டு வந்திருக்க மாட்டேன். அண்ட் ஐ ஹோப் நீ இதுக்காக என்ன வாழ்நாள் முழுக்க திட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். அட இல்ல சார், என் மனசுல கொஞ்சம் கூட கோபம் இல்ல. நான் இங்க நல்லபடியா வேலை செய்யறேன், அதுவும் நிம்மதியா. இந்த ஆள் ஏன் இவ்வளோ நல்லவன் ஆயிட்டான்? சன்னியாசி மாதிரி பேசுகிறான். அப்போ ஆபத்து இன்னும் அதிகமாயிடுமே. என்னாச்சு சார்? இல்லை இல்லை, ஒரு விஷயம் சொல்லு. உன்னால் உன் கல்யாண வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியல. உன் பையனும் தடுமாறிட்டான். ஆனால் நீ மற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கிளம்பிட்ட. அப்புறம் சார், கல்யாண விஷயத்துல உங்க கதை எப்படி? இல்ல, ஐ எம் சாரி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? சொல்லு. இங்க பாருங்க, நான் இங்க தான் இருக்கேன். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா, அதாவது நீங்க அப்படி விரும்பினா, உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல ப்ரப்போசலா என்னால தேட முடியும். அட இல்ல, சீரியஸா சொல்றேன் சார். சார் இப்பவும் நீங்க பார்க்கிறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உண்மை சார். அப்படின்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். வை நாட்? பாரா, இந்த ஆளுக்கு மனசுல இன்னும் ஆசை போகல. முட்டாள். அப்படின்னா பார்த்து சொல்லு. ஓகே சார். சார், மாயா, உங்க டேபிள்ல 3 ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் பண்றேம்மா. ஆனா இவரை பார்க்கறதும் ரொம்ப அவசியமா இருக்கு. கிமாயா, சொல்லுங்க மேம். எப்ப பார்த்தாலும் நீ இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. அது மேம், நான் பிரதீபன் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வாயை மூடு, போய் உன் வேலையை பாரு. அப்புறம் மிஸ்டர் பிரதீபன், நீங்க புத்திசாலி தானே? நீங்க எப்படிங்க இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம், நான் டைம் பாஸ் பண்ணல. இவரு நம்மளுடைய கிளையண்ட். யா, இவர்கிட்ட ஒரு ப்ரப்போசல் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும். ஓ, காலெல்லாம் நடுங்குது. இந்த வயசான காலத்துல இந்த ஆளுக்கு கல்யாணம் ஒரு கேடு. அட, நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்களா என்ன? கஷ்டமாக இருக்குமா? இல்லையே, கேரி ஆன். பிரத்யுமன், இவங்க இல்ல சார், இது ப்ரப்போசல் கிடையாது. அட அப்படி இல்லைப்பா. நீ எப்படி இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற? அதான் கேட்குறேன். இவங்க சரியான சிடுமூஞ்சி போல இருக்கு. இல்ல சார், உங்களை மாதிரி கண்டிப்பா இல்ல சார். நீங்க வந்து சரி, என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு 2-3 நாள்ல உங்களுக்கு நான் கால் பண்றேன் சார். ஏதாவது நல்ல ப்ரப்போசல் வந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா. நான் போறேன் சார், வேலை இருக்கு. புலி என்னதான் பசிச்சாலும் புல்ல திங்காது. இந்த பிரத்யுமன் எதையோ ஒன்று மறைக்கிறான், பெருசா மறைக்கிறான். சார்,
ரொம்பவே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சது. டாக்டர் தாரிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? சார், என்னோட பேரு அபிஜித். நான் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயத்துல கவனத்தை செலுத்த மாட்டேன். அப்புறம் இந்த விஷயத்தை எங்களுக்கு ஏசிபி பிரத்யுமன் சார் தான் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுவீங்க. சார், எந்த காஃபி ஷாப்ல மால்விகா ரோஹனை பார்க்க போனாங்களோ அந்த காஃபி ஷாப் இலியானாவோடது. இலியானா, பிரியாவோட பொண்ணு இலியானா. அந்த பிரியா போலியான கல்யாண ராக்கெட் நடத்திட்டு வரவங்க. ஒருவேளை அம்மா பொண்ணு சேர்ந்து இதை செய்கிறாங்களா என்ன? எஸ் சார், நாங்க பிரியாவை தேடி அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்கதான் இலியானாவை பார்த்தோம். பிரியா உன்னுடைய அம்மாவா? ஆமா, உன் பேர் என்ன? இலியானா. அப்ப அவங்க சொன்னது எங்க அம்மா பண்ற வேலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அப்புறம் இது மட்டும் இல்லை சார், இந்த பிரியாவும் காலங்கத்தில் 6 மணிக்கே பிளாக்ஃபீல்ட் காஃபி ஹவுஸுக்கு தான் போயிருந்தா. பிரியாவே அங்க போயிருந்தாளா? ஆமாம் சார். எந்த டாக்ஸியில் அவங்க போனாங்களோ அந்த டாக்ஸிக்காரங்கிட்டே பேடு வாங்கி அதில் இது எழுதியிருக்காங்க. 55 26 50 500 7 ஜனவரி 2013 36 25 40 765 29 டிசம்பர் 20 12. ஒருவேளை ஏதாவது பாஸ்வேர்டா இருக்குமோ? இதில் டேட் எழுதியிருக்காங்க, டேட்டோடு சேர்த்து நம்பரும் எழுதியிருக்காங்க. அந்த தேதியில் பெருசாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. சார், நாங்கள் நிறைய மூளையை பயன்படுத்தினோம். அப்புறம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த முதல் நம்பர் இருக்கு இல்லையா, 55, இது ஏதோ ஒரு நாட்டோட கோடு. 55 பிரேசிலோட கோட் சார். அப்புறம் முன்னாடி 50 500 இருக்குல்ல, அது பிரேசில் போகிறதுக்கான செலவு. அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதி யாரோ பிரேசில் போகிறாங்களா? ஆமா, போலியான கல்யாணத்தை பண்ணி பொண்ணுங்களை ஃபாரினுக்கு அனுப்புறாங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்களை மாட்ட வைக்கிறாங்க சார். பாவம், இந்த பொண்ணுங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் அந்த பேப்பர்ல 21 25 27 அப்படின்னு எழுதிருக்குல்ல, அது அந்த பொண்ணுங்களோட வயசு சார். இதை நம்ம தடுத்தே ஆகணும் சார். வாவ் சார், வாவ். என்ன மூளை சார் உங்களுக்கு? எவ்வளோ ஆழமாக யோசிக்கிறீங்க. என்னால் இப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது சார். சார் சார், அந்த மேரேஜ் பியூரோவை பற்றி கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் மால்விகாவுக்கு நிஹாரிகா மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் சார். எந்த மேரேஜ் பீரோ? மங்கள் ஷாதி மேரேஜ் பீரோ. என்ன? மங்கள் ஷாதி மேரேஜ் பியூரோவா? மங்கள் ஷாதி மேரேஜ் பியூரோ. அபிஷேக், இவங்க ஜோதி. ஹாய். ஹாய். உங்க 2 பேருடைய ப்ரொஃபைலையும் நான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க 2 பேருடைய ஜோடி ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். அப்புறம் நீங்க? எனக்கு துணி ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. அடேங்கப்பா, அடேங்கப்பா. ஜோடிங்க இங்கே சொர்க்கத்தில் உருவாக்கப்படுதா இல்லைன்னா அபிஜித்தோட டேபிளில் உருவாக்கப்படுதா? சரிதானே? உங்களோட காஃபி ஷாப்க்கே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் இல்லையா? ஆமா, இது என்னோட காஃபி ஷாப் தான். ஆனா என்ன எதுக்கா எங்க கூட்டு வந்திருக்கீங்க? என் மம்மியோட வேலையில எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அப்புறம் அவங்களும் என்னோட வேலையில தலையிட மாட்டாங்க. அப்படியா? அதனால தான் உங்க மம்மி, அதாவது பிரியா, முந்தா நேத்து இந்த காஃபி ஷாப்க்கு வந்திருக்காங்க. அதுவும் காலையில் 6 மணி. மம்மி, அது ரீதியா இருக்காது. இது உண்மை இல்லை. இதுதான் உண்மை. அதுக்கு எங்ககிட்ட சாட்சியம் இருக்கு. அந்த டாக்ஸி டிரைவர் பிரியா மேடமை இந்த காஃபி ஷாப் கிட்ட கொண்டு வந்து டிராப் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் வாங்க. அட மேடம், நீங்களா? நீங்கள் எப்படி இங்கே? என்னாச்சு மேடம்? ஏதாவது ப்ராப்ளமா? மேடம் கிட்ட அப்புறமா பேசுங்க, முதல்ல எங்க கிட்ட பேசுங்க. நாங்க சிஐடிஸ். சிஐடியா? என்ன விஷயம் சார்? பிரியா மேடம் எங்க? எனக்கு பிரியா மேடம் பற்றி எதுவுமே தெரியாது மேடம். இங்க பாரு, உண்மையை சொல்லு. முந்தா நேத்து இங்க பிரியா மேம் வந்திருக்க விஷயம் எங்களுக்கு தெரியும். காலையில் 6 மணிக்கு. சார் 6 மணிக்கா? சார், இந்த காஃபி ஷாப் காலையில் 6 மணிக்கு திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதை தெரிஞ்சுக்கலாம் தான்ப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். 6 மணிக்கே பிரியா மேடம் ஏன் இங்கே வந்திருக்காங்க? முந்தா நாள் எந்த ஸ்டாஃப் இங்க இருந்தாங்க? மேடம், முந்தா நாள் ஷாப்பை நான் தான் ஓப்பன் பண்ணேன். அப்படியா? நீங்க தான் திறந்தீங்களா? ஆமாம், ஆனால் பிரியா மேடம் இங்கே வந்ததை பற்றி எனக்கு
எதுவும் தெரியாது. நான் அவங்கள இங்கே பார்க்கல. காலையில் 10 மணிக்கெல்லாம் நான் கடையை திறந்துருவேன். மற்ற ஸ்டாஃபுங்க 11 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. விராட்டும் அவனோட அப்பாவும் அந்த பொண்ணை ரொம்ப பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துனாங்க சார். ஓ ஃப்ரெடி, இவங்க யாருன்னு தெரியுதா? ஆமா சார், நல்லா தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? வேலை செய்கிறோம் சார். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுக்காக என்னோட ஸ்டாஃபை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க இவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? ம், சானியாவை தெரியுமா? வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு அடிப்பீங்களே, எங்க அவங்க? சார் அது சார், இந்த சானியா யாரு? சானியா. ஏய் ஏய், ஏய், அபிஷேக், ஜோதி, நான் இதோ வந்துடுறேன். சித்ரோலி சார், நீங்க ஏன் திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது. அப்புறம் நீ எதுக்காக இங்கே வந்து இந்த வேலையை பார்க்குறன்றது எனக்கு தெரிகிற வரைக்கும் இந்த வயிறு வலி அப்படியே தான் இருக்க போகுது. நீங்க சும்மா கத்தாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகாது. வாயமுடு. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. டிசிபி சித்ரோலே ஃப்ரம் சிஐடி. எல்லாரும் அசையாதீங்க, அப்படியே நில்லுங்க. இந்த மேரேஜ் பியூரோ உன்னோட தானே? அப்பாவி பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்கள நரகத்துக்கு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கல்ல நீ. என்ன பேசுறீங்க? ஜெயிலுக்கு போய் கல் உடைக்கும் போது தான் நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு புரிய வரும். மால்விகாவுக்கு ரோஹன் கூட யாரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணது? இங்க எத்தனையோ ரோஹன், எத்தனையோ மால்விகா வராங்க. நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். யாரெல்லாம் இங்கே வராங்களோ அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒருத்தன் இருந்தான், அவனோட பேரு பில்லு. அவனுக்கு இன்னொரு பேரு சங்கு, இன்னொரு பேரு ராகேஷ், அப்புறம் பிச்சோட்டியாவும் அவன் பேரு, அப்புறம் அவன் பேரு ரோஹன். அவனுக்கு மால்விகாவை கல்யாணம் பண்ணி வச்சு மால்விகாவோட வாழ்க்கையே நீ அழிச்சிருக்க. நாங்க மக்கள் கிட்ட பயோடேட்டா மட்டும் தான் வாங்குறோம். அப்படி அந்த பயோடேட்டால அவங்க ஏதாவது தப்பா மாத்தி எழுதியிருந்தாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? பயோடேட்டா சரியா தப்பான்னு செக் பண்ண வேண்டியது நீங்க தான். அப்புறம் எல்லா விஷயத்தையும் செக் பண்ணாம அடுத்து இன்னொரு கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த மேரேஜ் பியூரோக்கு பூட்டு போட்டுடுவேன். நான் மறுபடியும் வருவேன். எல்லா ஃபைல்ஸையும் எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் செக் பண்ணுவேன். இன்னையிலேருந்து இந்த மேரேஜ் பியூரோவை நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். அண்ட் மிஸ்டர் பிரத்யுமன், இனிமே நாங்கள் உங்களையும் கண்காணிப்போம். அடுத்த வேலையை தேடிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. எங்கடா ஓடி போலான்னு நினைக்கிறீங்க? உங்களை சரி சுதீர், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம ஓகேடா. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நாளைக்கு காலையில் வந்து கிளியராக சொல்கிறோம். சார், நீங்கள் வீட்டுக்கு போகலையா? ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு சார். இதோ கிளம்பிட்டு இருக்கோம்ப்பா. சரிங்க சார். மேடம், எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஓகே, கிளம்பு. நீயே போய்க்கிறியா இல்லை நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? சரிங்க மேடம், நீங்களே ட்ராப் பண்ணிடுங்க. அப்போ சரி, அது கொண்டு போய் வை. நீ இந்த பேக் எடுத்துகிட்டு போ, நான் வந்துடுறேன். ஹலோ, நாளுக்கு நாள் பிரச்சனை தான் அதிகமாயிட்டிருக்கு. அது டிசிபி சாரும் வந்து செக் பண்ணிட்டு போனாரு. கண்டிப்பாக அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் இருக்கு.
ஏதாவது பண்ணி டார்கெட்டை முடிச்சு தான் ஆகணும். ஓகே. செக்யூரிட்டி, எஸ் மேம். கொஞ்சம் இங்க வாங்க. மேலே யாராவது இருக்காங்களா? மேலே யாருமே கிடையாது. நான் தான் என் கையால் போட்டு போட்டேன். இல்ல, எனக்கு யாரோ இருக்காம தோணுது. சரி வா பார்க்கலாம். வாங்க. ஓகே. கண்டிப்பா இங்க வந்திருக்கணும். மேடம், நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே யாருமே கிடையாது. இது கண்டிப்பாக உங்கள் பிரம்ம தான். பிரம்ம பேட்டரி மாதிரி எரியாது, புரியுதா? இங்க கண்டிப்பா யாரோ இருந்திருக்காங்க. டிசிபி சிக்கோட நட்டிட்டு போனதுல இருந்து பேட்டரி ரொம்ப பயன்பட்டேன். பொம்பளை மேல கையை ஓங்கியிருக்கா. பொம்பளைங்களெல்லாம் அடிக்கிற அவங்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும். 7 ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டீங்க. அடடடடடடா. பாவம், ஏன் இவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க? தயா, உன் மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதா? சார், இவங்க அப்பாவி பொண்ணுங்களை அடிக்கிறாங்க சார், கை ஓங்குறாங்க சார். சானியாவை அடிச்சிருக்காங்க. அவங்கள சாகுற நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்காங்க. சானியா எங்க இருக்காங்க? சார், சத்தியமா சொல்றேன், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அட, பையனுக்கு தெரியலனாலும் அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. எனக்கு எதுவும் தெரியாது சார். இப்படிலாம் செய்ய சொல்லி அமர்தான் எங்களுக்கு காசு கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரி மட்டும்தான் சார் நாங்க செஞ்சோம். உன் பையன் தப்பான வழியில போறான்னு அவனை தடுக்கிறதுக்கு பதிலா நீயும் அவன் வழியா போயிட்டல்ல, அதுவும் பணத்துக்காக. அது என்ன ராக்கெட்? பொண்ணுங்களை வச்சு நீங்க என்னடா பண்றீங்க? சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். இவங்களுக்கு பண்ண பூஜை போதாது போல இருக்கு. சார், எனக்கு ஒண்ணு மட்டும்தான் சார் தெரியும். சானியா கனடியன் எம்பசிக்கு போக போறா விசாவுக்காக. கெனடியன் எம்பசி? ஆமா சார். ஜனவரி 17ஆம் தேதி அவளை கனடாக்கு அனுப்ப போறாங்க. சார், அப்படின்னா அமரும் கூட போறான் போல இருக்கு சார். போங்க, சீக்கிரமா போய் அந்த சானியாவை காப்பாத்துற ஏற்பாடு பாருங்க. சரி, அந்த பிரியா அவங்க எங்க இருக்காங்க? எங்களுக்கு தெரியாது சார். மறுபடியும் தெரியாதா? ஆமா சார், தெரியாது. சொல்லு, எங்க அவ? சார் 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 அன்னைக்கு காஃபி ஷாப்புக்கு பிரியா வந்தப்போ பிரியா எங்ககிட்ட சொன்னாங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் ஆக போறேன்னு. நீங்க அவங்கள ஃபாலோ பண்றது தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓஹோ, இந்த அமர் எங்க செத்து தொலைஞ்சான்? இன்னும் ஏன் அவன் வரல? வந்துட்டு இருப்பான் மேடம், வந்துட்டு இருப்பான். சாரி மேம், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? முதல்ல அதெல்லாம் விட்டு தொலை. இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு நான் அண்டர் கிரவுண்ட் ஆக போறேன். அண்டர் கிரவுண்டா? ஆனால் ஏன்? சிஐடிக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. அவங்க என்ன கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் இல்லைங்கிறதுக்காக என்னோட வேலை நடக்காம அப்படியே நின்றுடக்கூடாது. கல்யாணம் எவ்வளோ முடிவாயிருக்கோ எல்லாம் நடக்கணும், புரியுதா? ஓகே மேம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் கிளைண்ட்டுங்க மேடம். கிட்ட நாம அட்வான்ஸா பணம் வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே Get it? மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன காண்டாக்ட் பண்றதுக்கு நீங்க யாரும் முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி தேவைப்பட்டா நானே உங்களை காண்டாக்ட் பண்றேன். கெட் இட்? எஸ் மேம். ஜாக்கிரதையா இருங்க சார், அந்த பொம்பளை ரொம்ப ஆபத்தானவ சார்.
இவனுங்க சொல்றத பார்த்தா பொண்ணுங்களை வெளியூருக்கு அனுப்புற ரேக்கெட் போல இருக்கு. ஒரு பொண்ணு பாவம் எவ்வளோ கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிறா. அவ நினைப்பா அவளோட புது வாழ்க்கை அவளுக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்குன்னு. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க அவளோட வாழ்க்கையில கண்ணீரையும் வலியும் தான் கொடுக்குறீங்க. இந்த பிரியா பொண்ணுங்களை எங்கிருந்து கொண்டு வராங்க அது மட்டும் தெரிஞ்சதுன்னா பிரியா ஹலோ, நான் போட்டோகிராஃப்ஸ் அனுப்பி வைக்கிறேன், செக் பண்ணிக்கங்க. யா, நான் அப்புறமா கால் பண்றேன். யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. அட அபிஜித், தயா, வாங்க வாங்க வாங்க. சார் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. கண்டிப்பா இல்ல. ஆனா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, உங்க 2 பேரும் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு சார். அது நீங்க இல்லாம என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ஏசிபி திக்விஜய் உங்க சேர்ல உட்காரும் போதெல்லாம் ரொம்ப கோவமா வருது சார். அந்த சித்ரோலே சார் ராஜினாமா பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல 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 அபிஜித், தயா, இந்த தப்பை நீங்க 2 பேருமே பண்ணக்கூடாது. நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. மக்கள் உங்களை நம்பிதான் இருக்காங்க. குற்றங்களுக்கு எதிரா நீங்க கண்டிப்பா போராடுவீங்கன்னு. சார் குற்றத்துக்கு எதிராக நாங்கள் போராடிட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் நீங்கள் போனதுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள இருந்த பலம் பாதி ஆயிடுச்சு சார். எங்களுக்கு நாங்களே சப்போர்ட் இல்லாத மாதிரி தோணுச்சு சார். நேரம் யாருக்காகவும் நிக்காது தயா. அப்புறம் நீங்க 2 பேரும் பழகிக்குவீங்க நான் இல்லாமலே வேலை பார்க்கறதுக்கு. வேண்டாம் சார், அப்படி பேசாதீங்க. எங்க 2 பேருக்கும் இன்னும் நம்பிக்கை இருக்கு. அதாவது என்னைக்காவது நீங்க சிஐடிக்கு திரும்ப வருவீங்கன்னு. அபிஜித், சரி அதை விடுங்க. என்ன குடிக்கிறீங்க? டீ ஆர் காஃபி, ஏதாவது சில்லுன்னு? வேண்டாம் சார், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் சார். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். நானா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், ஃபிட்டா இருக்கேன் இல்லையா? உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார்? அட ஒன்றும் இல்லை. காலையில் எந்திரிக்கிறேன், வாக்கிங் போகிறேன், திரும்ப வரேன், செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன், அப்புறம் புக்கு படிக்கிறேன், மக்களுக்கு நல்ல நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன், திரும்ப சாயந்தரம் வாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் வேற என்ன பண்ணுறது? உங்களால நிறைய பண்ண முடியும் சார். எனக்கு தெரியும் நீங்க தோல்வியை ஒத்துக்கிற மனுஷன் இல்லைன்னு. சார் நீங்கள் இப்போவாவது எங்ககிட்ட சொல்லலாம்ல நடந்தது என்னன்னு. தயா தயா. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும் சார். ஆனா எப்பவாவது நாங்க தேவைப்பட்டோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஆ, இங்கே பாருங்க, என் மனைவிக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் முன்னாடி போக விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்களோட விசா, உங்கள் விசாஸ் எப்போ ரெடியாக இருக்கு. ஆனால் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் அமர்? திகார் ஜெயிலுக்கா இல்லை அர்த்தர் ரோட் ஜெயிலா? நீங்களா? சச்சின், அமர் இப்போ பறக்க ஆசைப்படுறாரு. அவ்வளோ அவசரம் என்ன மிஸ்டர் அமர்? உங்க செக்யூரிட்டியை செக் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும்